ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் என்னுடைய வாய்ஸை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும். எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. எப்படி இந்த மாதிரியான வாய்ஸை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வாய்ஸ் ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க அது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணால் அந்த வாய்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக புல்லட் எக்கோ இந்தியா அப்படின்ற ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேட்டில் ராயல் கேம் தான். இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த ரெக்கார்டிங்கில் நிறைய நாய்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அது எல்லாத்தையும் நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு உங்களுடைய ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் பாக்ஸில் வாய்ஸ் என்ஹான்சர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது கடைசியாக அடோப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அடோப் வாய்ஸ் என்ஹான்சர் அப்படின்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே அடோப் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஹான்ஸ் ஸ்பீச் ஃப்ரம் அடோப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் முதல்ல லாகின் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பக்கத்தில் சைன்இன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை இந்த வெப்சைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். பாருங்கள், என்னுடைய அக்கௌண்ட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நாய்ஸியாக இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப்பே நீங்கள் பண்ணலாம். அப்படியே கொண்டு போய் விடலாம். இல்லைனா சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய வாய்ஸை தான் நான் கரெக்டாக கிளியராக கொண்டு வரணும், ஹெச்டியாக கொண்டு வரணும். அதுக்காக அந்த ரெக்கார்டிங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே இந்த இடத்துல அப்லோடிங் ஆகுது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக ஆடியோ ரெடி ஆகிடுச்சு. என்ஹான்ஸ் பண்ண ஆடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கடைசியாக நான் வாய்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறது இதுதான். சரிங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ விஎல்சி பிளேயரில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வாய்ஸை கேளுங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக புல்லட் எக்கோ இந்தியா அப்படின்ற ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேட்டில் ராயல் கேம் தான். இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, வாய்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோவுக்குமே வாய்ஸை தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவிலேருந்து தனியாக ஆடியோவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை நான் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு பிறகு மறுபடியும் ஜாயின் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் நம்ம வீடியோஸில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வாய்ஸில் எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.